கடல் அது வெறும் நீர் அல்ல, அது ஒரு பேரரசின் எல்லை. கிபி 10ஆம் நூற்றாண்டு. உலகம் இன்னும் தன்னுடைய எல்லைகளை தேடிக்கொண்டிருந்த காலம். ஆனால் தென்னிந்தியாவின் இதயத்தில் ஒரு பேரரசு கடலை தனது பாதையாக மாற்றிக் கொண்டிருந்தது. அது சோழ பேரரசு. காவிரி நதியின் வளம், பச்சை நிலங்கள், மக்களின் உழைப்பு, இந்த எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கனவு எழுந்தது. நிலம் மட்டுமல்ல, கடலும் எங்களுடையது. அரசனாக இருந்தார் ராஜராஜ சோழன். அவரது பார்வை நில எல்லைகளில் முடிவடையவில்லை. கடலுக்கு அப்பால் இருந்த உலகம் அவரை அழைத்தது. பெரும் கப்பல்கள் மரத்தால் செய்யப்பட்டாலும் இரும்பு மனதுடன் அலைகளை வென்று தூர நாடுகளுக்கு பயணித்தன. இது வெறும் வர்த்தகம் அல்ல, இது அதிகாரத்தின் அறிவிப்பு. இலங்கை, மலே தீவுகள், தெற்காசியாவின் துறைமுகங்கள் ஒன்றன் பின் ஒன்று சோழர்களின் பாதங்களை உணரத் தொடங்கின. பின்னர் வந்தார் ராஜேந்திர சோழன். அவர் தந்தையின் கனவை ஒரு பேரலை போல மாற்றினார். கடல்களை கடந்த படைகள் இந்தோனேஷியா வரை சென்றன. ஸ்ரீ விஜயா பேரரசு சோழர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியவில்லை. ஒரு இந்திய பேரரசு வெளிநாட்டின் இதயத்தில் தனது சக்தியை பதித்தது. ஆனால் இது எப்படி சாத்தியமானது? அவர்களின் கப்பல்கள் வெறும் போக்குவரத்து அல்ல, அவை நகரும் கோட்டைகள். வானிலை அறிவு, நட்சத்திர வழிகாட்டல், கடல் ஓட்டங்களை புரிந்து கொள்ளும் திறன், இவை அனைத்தும் சோழர்களை உலகின் முதல் கடல் சூப்பர் பவராக மாற்றின. அவர்கள் எடுத்துச் சென்றது போர் மட்டுமல்ல, தமிழ் கலாச்சாரம், கலை, மதம், வர்த்தக வழிகள். இன்றும் தெற்காசியாவின் பல கோவில்களில் சோழர்களின் கையொப்பம் காணப்படுகிறது. ஆனால் இந்த சக்தி என்றும் நிலைத்ததா? உள்ளக சண்டைகள், புதிய பேரரசுகளின் எழுச்சி. மெதுவாக அந்த அலை சுருங்கத் தொடங்கியது. ஒரு காலத்தில் கடலை ஆட்சி செய்த பேரரசு வரலாற்றின் பக்கங்களில் மெல்ல மறைந்து போனது. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற தடங்கள் இன்னும் அழியவில்லை. கடலை பார்த்தால் அந்த அலைகளில் இன்னும் ஒரு குரல் கேட்கும். இது ஒரு காலத்தில் எங்களுடையது. வரலாற்றின் ஆழத்தில் சில பேரரசுகள் மறைந்தாலும் அவர்களின் சக்தி என்றும் மறையாது.